நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அவர் இப்படி சொன்ன எனக்கு திருமாவர்களை பார்த்து சொன்ன மாதிரியே இருந்துச்சு. திருமாவளவன்ல ஒட்டுமொத்த அந்த கூட்டணி இருக்காங்கல்ல, ஆமா, யாரு? சமூக நீதி கூட்டணி. சமூக நீதி கூட்டணி இல்ல, திருமா அதுதான் இல்ல அதான் இவங்கெல்லாம், கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்ட், CPI, CPM, இல்ல வைகோ, மதிமுக, இசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, மக்கள் நீதி மையம், இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பரவாயில்ல. மூணு நிலைமை என்னென்ன இன்ஸ்டா ப்ராப்ளமோ அந்த விஜய் அவர்கள் போட்டதுக்கு உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட பெண்களை இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியுங்களா, அதெல்லாம் நீங்க ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்படியா? நல்லா இருந்துச்சா? சரி போ சரி, கதறிட்ட, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அசைன்மெண்டோடவா இது? ஓகே, ஃபார் பெட்டர், பட் இன்னும் நல்லா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் 2031 சீட்டு கொடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. ஓகேவா? அதுக்குள்ள தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியா நாங்க மாறிடுவோம். நாங்க இப்ப வந்ததுனால தானே நீங்க அலட்சியப்படுத்துனீங்க. ஏற்கனவே ஒருத்தங்க நியூட்ரிஷியனிஸ்டா போயிட்டாங்க. நல்லா யோசிங்க. நாசர் ஒரு இஸ்லாமியா. ஆமா. அடுத்து இங்க போட்டி போடுறவங்க யாரோ இன்னும் வேட்பாளரை பார்க்கல. பிஜேபியில திமுக மேல கோவமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க? இல்ல, திமுக மேல கோவமா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு தான். ஏங்க பட் இவ்வளோ இதுவா இருக்க கூடாது. இல்ல ரெட்ரோலோக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. திமுக வேட்பாளர் அந்த பட்டியலும் ரிலீஸ் பார்த்தேன். திவ்யா சத்யராஜ் இதுல கொடுத்துருக்காங்க, சைதாப்பேட்டையில. இவங்க இன்ஸ்டா பிரபலத்துக்கு கோயம்புத்தூர் கொடுத்துட்டாங்க. யார் மூலியமா வந்தியோ? அப்புறம் யாருக்கு? இவருக்கு நம்ம 69க்கு அவங்க ஏதோ அவரும் கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு தொகுதியில கொடுத்துட்டாங்க. போஸ் வெங்கட் கொடுத்துருக்காங்க. அவரு அங்க கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் அங்கங்க போய் நிக்க சொல்லியிருக்காங்களாம். அங்கேயே நில்லுங்க, சூரியன் உதிக்கும், அங்கேயே நில்லுங்க, நாங்க பிரச்சாரத்துக்கு வருவோம், அப்ப நீங்க நின்னு கை காட்டிட்டு போங்க அப்படின்னு. இப்ப தெரியுதா ஏன் நியூட்ரினிஸ்ட் ஆயிட்டாங்கன்னு திருப்பி? மேடம், அதுக்கு ஒரு மீம் ஒன்று எடுத்து இல்ல வந்திருந்துச்சு. அந்த இதுதான் கவுண்டமணி சத்யராஜ் காமெடி. எது சீட்டு இல்லையா? ஐயோ, கலவரம் இல்லையா? யாருக்கு இல்ல, யாருக்கோ யாரு செய்தி தமிழரசி, யாருக்கு தெரியும்? அது மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட இரவு பகலா வேலை பார்த்தாங்க. அவங்க ஒரு பெண் சேகர் பாபு ஆகிறத திமுக விரும்பல. ஏன் திமுக விரும்பல? சேகர் பாபுவே அவங்க விரும்பல. சேகர் பாபு விரும்பலையா இல்ல சேகர் பாபு ஆகிறதே விரும்பலையா? சேகர் பாபு ஆகிறத விரும்பல அப்படின்றதுதான் அங்க பஞ்சாயத்து. போஸ் வெங்கட் கொடுக்கலான்னு இருந்தாங்க போல. கடைசியா ஏதோ நாயி நரின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாரு போல. இந்த பேரை தூக்கும் முதல்ல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி படங்க தமிழன் பிரசன்னாவுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கடந்த தடவை கூட ஏதோ போன தடவை அதுக்கு முன்னாடி தடவை ட்ரை பண்ணாரு. அப்ப ஏதோ ஒரு மேல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. என்ன கோபி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சாரி, அவர் ஏதோ வேற ஏதோ ஒரு மேட்ரு, அது பர்சனல் மேட்ரு, அதனால ஏதோ சம்திங் கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷமா போராடிட்டு இப்பதான் சீட்டு வாங்கியிருக்காரு. நல்லா பேசுவார். அது இதை தாண்டி திமுகக்காக பயங்கரமா குரல் கொடுக்கறதுல முக்கியமான ஒருத்தர். டிவி டிபேட்ல அதிகமா நீங்க அவரை பார்க்கலாம். அவர் கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். நல்லா பேசுவார். ஜென்ரலா திமுக அப்படின்லாம் பார்க்காம பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சாளர். திமுகன்றதுனால பார்க்கும்போது ஓஹோ அப்படின்னு தோணும். கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. அவர் சிரிச்சா எல்லாருக்கும் கடுப்பாகும். நல்லா சிரிப்பாரு. அவர் சிரிக்கும் போது மற்றவங்களுக்கு கடுப்பாகும்.
ஆனா இவர் மாதிரி கிடையாது, சரவணன் சரவணன் மாதிரி கிடையாது. அவர் மாதிரி அதான் கிடையாது. சொல்ல வந்தேன். அது கிடையாது. அது வந்து என்டர்டெயின்மெண்ட். அது என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அவர் சிரிக்கிறத கேட்க என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இது வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களை உள்ளுக்குள்ள ஏதோ செய்யும். தமிழன் பிரச்சனை சிரிக்கிறது உங்களை உள்ளுக்குள்ள ஏதோ செய்யும். அதாவது எதிர்கட்சியா இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு கை காலெல்லாம் துடிக்கும் உங்களுக்கு. ஆனா அதுக்கு நார்மலா பார்த்தா நல்லா தான் பேசுவார் போல, மத்தபடி ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அந்த பேசும்போது அந்த ஆக்ரோஷம் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இல்ல மத்தவங்க ஏதாவது கருத்து சொல்லும்போது பயங்கரமா நக்கலா சிரிப்பாரு. அதனால இந்த தடவை கொடுத்துட்டாங்க, இப்படியோ ஃபைனலா வாங்கிட்டாரு. ரொம்ப பெரிய பேசு பொருளா இருந்ததே உதயநிதி அவர்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுதான். அப்படி கையில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு. ஐயோ நம்ம பேர் சொல்லுவாரா அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு. அது மேடையில தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே அப்படி கை வச்சு பாக்குறாரு, இல்லன்றுவாங்களோ அப்படின்னு. அது எதுக்கு கழகம் அந்த இது வச்சிருப்பாருல்ல, கழகம் நம்மள கைவிடாதுக்காக அப்படி சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னோன்னதான் உயிர் வந்துருச்சு, சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சிரிச்சாரு. நம்பணும். மறுபடியும் அவரு ஸ்டாலின் கொளத்தூர் தான். ஸ்டாலின் கொளத்தூர், உதயநிதி சேப்பாக்கம். செந்தில் பாலாஜிக்கு இந்த தடவை கரூருக்கு பதிலா கோவை தெற்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அங்க ஏடிஎம்கே பெல்ட், அங்க ஏடிஎம்கே நல்ல ஒரு முடியாது. விஜயபாஸ்கர் இவரு நம்ம வேலுமணி, எஸ்பி வேலுமணி. ஸோ அவரு தான் கை ஓங்கி இருக்கும். அதான் அந்த பெல்ட்டே இருக்குல்ல, கொங்கு பெல்ட்டே இவங்களோட இதுதான் வந்து ஏடிஎம்கே தான் வந்து ஃபுல் மெஜாரிட்டி. அங்கேயும் கொங்கு பெல்ட் தானே, கொங்கு பெல்ட் தான். பட் அதுல மெஜாரிட்டி இவங்க தான், ஏடிஎம்கே. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து இந்த தடவை இவரை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ டஃப்பாக தான் இருக்கும். அவரு விஜயபாஸ்கர் அப்படின்னு ஒவ்வொரு கரூர்ல விஜயபாஸ்கர் திருப்பி கோயம்புத்தூர்ல அண்ணாமலையே போட்டி போட்டிருக்கும். இவருக்கு சிறப்பா இருந்திருக்குங்க. செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலை எப்படி இருந்திருக்கும், உண்மையாவே சூப்பரா இருந்திருக்கும். காம்படிஷன் பயங்கர காம்படிஷனா இருந்திருக்கும். நான் தான் சொல்றேன், சட்டமன்றத்துல இவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சீமான் இருக்கணும் சட்டமன்றத்துல, அந்த லிஸ்ட் சொல்லிருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ள யார் யாரெல்லாம் சீமான், அவங்க எல்லாம் சீமான் இருக்கணும், அண்ணாமலை போகணும், விஜய் போகணும், டிடிவி தினகரன் போகணும். ஒரே தடவை போனாரு. அதுக்கப்புறம் அந்த 2000 அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரே தடவை போனாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் சிடி நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா பயர் தான் அங்க. புசியானது போகணும் விஜயோட கார்ல, அதோட நின்றுணும், போக கூடாது. இவரு இடும்பாவனம் கார்த்தி போலாம். அதாவது பேசுற ஆட்கள் போகணும், விஷயங்களை பேசக்கூடிய ஆட்கள் போகணும். சீமான் கோச்சிக்காதீங்க, அவர் நல்லா தாங்க பேசுவாரு, நல்ல நல்ல விஷயங்கள் பேசுவாரு தான். இல்ல நிஜமாவே அவருக்கு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சட்டமன்றத்துல போய் உட்கார்ந்து பேசக்கூடிய ஸ்டஃப் அவருக்கு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து அதுக்கு பதிலா என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளால அங்க போக முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால அவங்க எல்லாம் வந்து போகலாம். இடும்பாவனம் கார்த்தி நல்ல கேண்டிடேட் தான், நல்ல உண்மையாவே நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் தான். அவர்லாம் வந்து போகலாம். பேச்சு மட்டும்தானே இருக்கு, வாய் மட்டும்தான் வேலை செய்யுது. நல்ல தமிழ் தேசியம் உண்மையாவே இது பண்ணக்கூடிய நபர்ல இடும்பாவனம் கார்த்தியும் வந்து ஒருத்தர். நான் ரொம்ப பார்ப்பேன், அவர் பேசுறதையும் நல்லா பார்ப்பேன், விரும்பி பார்ப்பேன். பட் ஆனா என்ன பிரச்சனை, நீ இருக்கிற இடம் அந்த மாதிரி, நாங்க என்ன பண்றதுன்றதுக்காக இந்த மாதிரி இருக்கும். பட் அவங்க எல்லாம் போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா பாருங்க, அவர் பேசுறாரு, 33 பேர் தான் நிக்கிறானுங்க. இடும்பாவனம் கார்த்திக்கு இல்ல, சீமானவர்களுக்கு. ஆமா, 33 பேர் நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன், காஞ்சிபுரத்துல நின்று சொன்னீங்க. நானு அந்த வீடியோவை பாக்குறேன், நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. ஒரு தலைவர் பேசுறாரு, ஒரு கட்சியோட தலைவர் பேசுறாரு. பேசினா கொஞ்சமாவது அந்த மதிக்கிறது இல்ல, ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல. ஸ்டாலின் பேசுறாருப்பா, எடப்பாடி பேசிட்டு இருக்காரு, என்னன்னு கேட்போவா அப்படின்னு, என்ன போய் அட்லீஸ்ட் பார்க்கலாம் வா அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்ப்பான்ல, பேசுவாங்க. சரி ரொம்ப எல்லாம் வேணாம், அதுக்கு அந்த அளவுக்கு கூட போலங்க. நீங்க நிக்கிற இடத்துலதான் சீமா நிக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு வேன் கிராஸ் ஆகுது, ஒரு வண்டி போகுது, ஒரு பஸ் போகுது. உங்களை பார்த்தா அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்ல இந்த வேன்ல இருக்கிறவங்க, அந்த வேன்ல நின்றுட்டு போறவங்க உங்களை திரும்பி பார்க்கணும்ல. நீங்க பேசுறத கேட்கலன்னா கூட சீமான்றா அப்படின்னு திரும்பி பார்க்க மாட்டானே. நீ பார்க்க வேண்டாம், அவன் பார்க்கணும்ல. அதுதான் சொல்றேன். அது இந்த ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு மேடை பேச்சு இது மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா ஆர்வமா யாரோ ஒருத்தன் கவனிச்சுன்னா அவனை பார்த்தே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் ஒருத்தன் தான் கவனிக்கிறேன், நம்ம பார்த்தா தானே நீ என்னையே பார்த்து பேசுவ. இல்லைங்க, நான் சொல்றது அவர் பார்த்தா பார்த்துருவாருன்றது கிடையாது. அவரு நேரா பார்த்தா பேசுறாரு, சைட்ல போறவன் பார்க்கணும்ல. ஒரு வயசான தாத்தா எக்ஸல்ல போறாரு, பார்க்க மாட்டேங்கிறாரு.
நான் பொய்லாம் சொல்லல, நான் சீரியஸா சொல்றேன். நான் வந்து உண்மையாவே சொல்றேன். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை லைவ்லயே இருக்குதுங்க. இஸ் இட் பாசிபிள்? ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, மொட்டை வெயில் நின்று தொண்டை கண்டெல்லாம் காஞ்சு போய் தொண்டையே கரகரத்து போயிருச்சு, மாறிடுச்சு. ஒருவேளை அதனால குரல் எதுக்கும் தெரியலையோ? ஏங்க குரல் தெரியல, ஆள தெரியாதா? வாயில வயிற்றுல அடிச்சு அடிச்சு பேசுவாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. உண்மையாவே நல்லா பேச நானும் பாக்குறேன். 33 பேர் பாக்குறான். யூடியூப்ல பார்த்தா 150 பேர் தான். 15 நான் பார்த்ததுல 150 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 15 இன்னொருத்தன் பார்த்தா மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஆனா அண்ணன் வந்து ஒரு போர்டு வச்சு ஒரு இது வச்சு பேசினாருன்னா ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்து வந்து பாக்குறாங்க. நீ நடிகனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறியா இல்ல எங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அடிப்பான், நடிச்சுட்டு போயிருவான். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சுந்தர்சி எதிர்ப்பாங்களா? இப்ப இல்ல இவரும் அதுதானே சொல்றாரு, எடப்பாடி அவர்களுமே அதுதான் சொல்றாரு. எல்லாருமே நடிகனுக்கு ஓட்டு போடாதீங்க, நடிகனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னா அண்ணன் எங்க இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியல. அண்ணன் வந்து வந்தாருன்னா கூட அண்ணன் வந்து விரும்பி வரலங்க. அண்ணன் வந்து தள்ளப்பட்டாரு. எங்க இருந்து? அந்த மலையில இருந்து. அந்த இல்ல இப்ப எனக்கு சுந்தர்சியோட பிரச்சனை தான் தெரியல. இப்ப சுந்தர்சிக்கு என்ன பண்ணுவாங்க? அது அவர் இயக்குனர் பிளஸ் நடிகர், அதனால ஒண்ணும் பிரச்சனை. இயக்குனர்னா பிரச்சனை இல்ல. ஆமா, ஏற்கனவே எங்க ஆர்வி உதயகுமார்லாம் இருக்காங்கல்ல, பழைய எஜமான் டைரக்டர்லாம் இருக்காரு. உங்களோட அம்மா எந்த துறையில இருந்து வந்தாங்க? அது பேசாதீங்க, அது வேணாம், அது வேற. அவங்க வந்து நீங்க மட்டும் பேசுறீங்களே, அது திரைத்துறையில அவங்க ஒரு ஆளுமை. அவங்க வந்து வேற. அவங்க வந்து அதுக்கப்புறம் களப்பணி ஆற்றி, என்ன கடலை வித்துட்டாரா? களப்பணி ஆற்றி அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நேரடியா சிஎம் போஸ்ட்டுக்கு வரல. அதனால போட்டி போட்டிருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க தான். நீ வந்து அவங்க செஞ்ச வேலையை நீ எதுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்க? அதுதான் என்னோட பேச்சு, வேற எதுவும் அப்படித்தான் நான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். ஸோ திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுலேயும் சில மாற்றங்கள் நம்ம இவருக்கு தரல. கனிமவளம் இது மனோஜ் பாண்டியன், மனோஜ் தங்கராஜ் முடிச்சுட்டாங்க. ஆமா, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு கூட பார்த்தனா எங்கேயோ இங்கதான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன், மணல் சாரையா போட்டு அள்ளி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் வீடு கட்டுறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த 24/7 இருக்காங்க, அவங்க தான் வழக்கம் போல ட்ரோன் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் படம் போட்டு இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. கனிம வளம் அதை கடைசி முடிய போதில்ல, இப்ப சீட் இல்லைன்ட்டாங்க. சரி அள்ளிட்டு போவோம். என்ன இருக்கு இப்ப இன்னொரு எத்தனை நாள் இன்னொரு கவனிச்சிங்களா? இன்னைக்கு துரைமுருகன் அவர்களுடைய பேர் சொன்னோன்னே அந்த இதுல வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சு முடிச்சோன்னே முதலமைச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, திமுக தலைவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முதல் துண்டே துரைமுருகன் தான். அப்பாடா, ஏன் பேர் இருக்கா என்னன்னு தெரியல, பதட்டம், என்ன பண்றதுன்னு தெரியும், இருக்கா இல்லையா, இதுவும் பிளான் பண்ணி வைக்கலையே அப்படின்றதுனால உடம்பே சரியாகாம நம்ம பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம், சீட் இருக்குன்றத நம்பி அப்படின்றதுனால போட்டோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு சாவியை தூக்கி போட்டாரு. அப்புறம் முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு போல, பயப்படாதீங்க, நான் லாஸ்ட், எப்படியும் தோக்கடிச்சிருவோம், இந்த தடவை உங்களை காட்பாடியில தோக்கடிச்சிருவோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், அனுப்பிட்டாங்க. ஆமா, எப்படியும் தோக்கடிச்சிரும், கவலைப்படாதீங்க, சீட்டு கொடுத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க, கன்ஃபார்ம் தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா வெளியே போயிருக்காரு. நிறைய பேருக்கு சீட் கிடைச்சிருக்கு, புதுமுகங்களுக்கும் சீட் கிடைச்சிருக்கு, உதயநிதி டீமுக்கும் வந்து சீட் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஆட்களுக்கும் கிடைச்சிருக்கு. பிரபாகர் ராஜா விருகம்பாக்கத்துல அவருக்கு இதுவாயிருக்கு. அப்புறம் புதுசா ஒரு 50 பேர் கிட்ட இருக்குங்களா, ஒரு 50 பேர் வந்து 40 பேராவது இருக்கும், குறைஞ்சது ஒரு 40 பேர் இருக்கும். வில்லிவாக்கத்துல கூட ஆதவர்ஜினோக்கு அகைன்ஸ்டா கார்த்திக் மோகன் ஒருத்தர் வந்து நிப்பாட்டுறாங்க. அதுவும் உதய் அவர்கள் டீமை சேர்ந்தவர் தான். 50 கேட்டிருந்தாருங்களா? உதயநிதி டீமா சபரீசன் டீமான்னு தெரியல, சபரீசன் டீம்னு நினைக்கிறேன். அவர் வேற எங்கேயோ அண்ணா நகர்ல எங்கேயோ கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா நீ வில்லிவாக்கத்துல போடு, அப்பதான் உனக்கு வந்து டஃபா இருக்கும்னு சொல்லி வில்லிவாக்கத்துல தூக்கி போட்டாங்க. அதனால அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 164 நேரடியா நிக்கிறாங்க. 10-11 சீட்டு வந்து இவங்க கூட்டணி கட்சிகள்ல அபகரிச்சு அதுல வந்து நிக்கிறாங்க. அது வந்து பார்ப்போம். ஒரு 175 கிட்ட நிக்கிறாங்க. டஃபா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு கட்சிக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, தமிழர் தேசம் கட்சி, சமூக நீதி கட்சி. ஆமா, சமூக இது இந்த கட்சி திமுக சமூக நீதி கட்சி. சமூக நீதி கட்சியில RSSஇன் பிம்பமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா போராடினவருக்கு அருமையா ஒரு சீட் கொடுத்து சமூக நீதியை வந்து சரிப்படுத்தியிருக்காங்க. கொங்கு மக்கள் கட்சி,
அப்புறம் வந்து இதெல்லாம் எப்படி திருமாவர்கள் பார்த்துட்டு இருக்காரு புரியல. ஏங்க அதெல்லாம் சமூக நீதிக்காக போராடுற கட்சி. திருமாவளவன் சொல்றாரு அது ஒரு சமூக நீதிக்காக போராடின கட்சி அப்படின்னு பாண்டே ஒரு இன்டர்வியூல கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு அப்படி என்ன சமூக புரட்சி பண்ணாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. இப்ப தமிழர் தேசம் அந்த கட்சி வந்து அதெல்லாம் வந்து இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு ஒரே பிரச்சனை ராமதாஸ் பாமக. இவங்க அவரு ஐயா நினைச்சுக்க வேண்டியதானே, அவருக்கு ஒரு அதே இதுல இருக்கக்கூடியவர் தான் வேல்முருகன். ஆமா அவருக்கு இருந்தாரு அப்ப பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இருக்கக்கூடியதான் கொங்கல் ஈஸ்வரன் அந்த கட்சி. அங்க இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இருக்கக்கூடியது தான் தனியரசு கொங்கு இதை சேர்ந்தவர். அவர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பட் பாமக இருந்தா மட்டும் பிரச்சனை. சரி பாமக உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, அது ஒரு இது வச்சுக்கோங்களேன், தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா அப்போ அவ்வளவு கொள்கையா இருக்கிற நீங்க இத்தனை பேர் இருக்கும்போது இருக்கக்கூடாது இல்லை. ஆனா இதுக்கு மட்டும் வெட்டி நியாயம் சொல்லுவாரு. இது மட்டும் அதெல்லாம் அந்த இது கிடையாது, அப்படி கிடையாது, இது இப்படி கிடையாது, அவங்க வந்து இதுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பேசி வந்து ட்ரை பண்ணுவாரு. இந்த பாண்டே அவரோட இன்டர்வியூ பச்சையா சமாளிக்கிறேன்னு தெரியுது. ஆமா என்ன பண்றது, வேற வழி இல்லைல்ல எனக்கு. அதுதானே பண்ண முடியும் அவங்களால, வேற என்ன பண்ண முடியும். இப்பயும் நீங்க போய் கேளுங்க கூட்டணி கட்சியை பத்தி. கூட்டணி கட்சி நாங்களாம் எல்லாம் ஹாப்பி தானே, எல்லாம் சரியா ஆயிடுச்சுன்னா நமக்கு கேட்க தோணும். கொஞ்சம் கூட இதுவா இல்லையா, ஒரு 10 சீட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு இதுவாவே இல்லையா, ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னா, கொள்கை கூட்டணிக்கு அப்படி கிடையாதுங்க. கொள்கை கூட்டணிக்கு அப்படின்னா எதுக்கு 22 தடவை வந்து செயற்குழுவை கூட்டி பேசுறீங்க? எதுக்கு மனம் வெதும்பி 8 சீட்டு தான், மனம் வெதும்பி எங்களுக்கு அவ்வளவு தேவைப்படுது இவ்வளவு தேவைப்படுதுன்னு எதுக்கு சொல்றீங்க? விட்டுட்டு போங்க, ஆதரவு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உங்களால அது முடியல, அவங்கள கிள்ளுக்கிறையா பாக்குறாங்க, நீங்க அவங்கள பெருசா பாக்குறீங்க. ஆனா அவங்க உங்களை கிள்ளுக்கிறையா தான் பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து இந்த தொகுதின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சதீஷ் அப்படின்ட்டு போயிருக்காரு. இப்போ எல்லாம் பார்த்துருப்பார்ல. இப்பவே இப்படி ராஜ்யசபாலாம் போனா ஸ்ட்ரைட்டா மோடிட்டு போய் ஜி உங்களுக்காக தான் பேசிட்டீங்க வந்திருக்கேன், எதுதான் இருந்தாலும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கையெழுத்து நம்ம கையெழுத்தா தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த டீலிங்காக தான். ஆமா ரைட் உங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த இந்தியா டீம் பண்ணுதுன்னு சொல்லுங்க. என்னப்பா சொல்ற, உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். நம்மளால அவங்க கேட்க கூட்டணியில இருக்காங்க, அவங்க தான் நம்ம கூட்டணியில இருக்காங்க. என்னப்பா ஆமா எங்க கண்ட்ரோல் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். நானும் எங்க அக்காவும் தான் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் டிஎம்கேவியே. நாங்க 10 சொன்னா 10, 12 சொன்னா 12. இல்லைங்க அவர் இப்படி சொன்ன எனக்கு திருமாவர்களை பார்த்து சொன்ன மாதிரியே இருந்துச்சு. திருமாவளவன்ல ஒட்டுமொத்த அந்த கூட்டணி இருக்காங்கல்ல, யாரு சமூக நீதி கூட்டணி. சமூக நீதி கூட்டணி இல்ல திருமா, அதுதான் இல்ல அதான் கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்ட் சிபிஎம் வைகோ மதிமுக விசிக சிபிஐ சிபிஎம் மதிமுக மக்கள் நீதி மையம் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பரவாயில்ல. உங்க நிலைமை சீட்டு தான் தரலன்ட்டாங்கல்ல, கிளம்பி வர வேண்டியதானே. இல்லைங்க பார்த்துக்கலாம், அடுத்த தேர்தலில் பார்த்துப்போம். 2029 வரும்ல, இந்த தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் வரும்ல, அப்போ நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு எங்களுக்கு உங்களோட ஆதரவும் கிடையாது, எங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு வரலாம்ல. தவாக்கா வந்துச்சு, இப்போ என்ன ஆகி போச்சு? அது எப்படிங்க அங்கே நின்றுட்டு நீங்கள் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நாடு வந்து மிக முக்கியமான போரை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு இருக்கு. அதை விட்டுருங்க, அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க இந்த பஞ்சாயத்துக்கு வாங்க, இங்க என்ன பஞ்சாயத்து, இதுக்கே நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அது வந்து உனக்கு இப்ப ஸ்னேகன் எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, அதான் அவருக்கும் கொடுக்கல, அததான் சொல்றேன். எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, சந்தோஷம் தானே, ரைட்டு. டெபாசிட் காசை கொடுங்க. டெபாசிட் காசு அந்த அட்வான்ஸ் காசு கொடுத்தானே, அதையாவது கொடுறா. எப்படி மாசம் வச்சுக்கலாமா இல்ல வாரம் வச்சுக்கலாம், என்ன வச்சுக்கிறது? துட்டுங்க துட்டு. அதெல்லாம் அதான் சொன்னோம்ல, படம் சைன் பண்ணிக்குவாங்க, அது போதும். அவரு சைன் பண்ணி பாருங்க, இவருக்கு என்னங்க பண்ணுவாங்க? இவருக்கு என்ன பாடலாசிரியர் வேலை கொடுப்பாங்களா? ஸ்னேகனுக்கா திருப்பி ஏதோ நடிக்கட்டுங்க விடுங்க. ஏதோ நடிக்கிறாருல, ஏதோ நடிச்சார்ல, இப்ப தெரியுதா? அவரு நடிச்சிருக்காரு, இப்ப தெரியுதா? சுந்தர் சியா இப்ப வந்து அந்த படம் ரஜினி கமல் படம் பண்ணலன்னு தெரியுதா? புரியுது. ஓ இதுதானா அது? டிஆரையே எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறாருன்னா அப்ப பாத்துங்க சுந்தர் சி. அதனாலதான் அவருக்கு என்னங்க பிரச்சனை? கையில வச்சிருக்காரு 5, 6, 7, 8 அரண்மனையை வச்சிருக்காரு. அவர் பாட்டுக்கு ஒரே கதையை உல்டா பண்ணி சித்தார்த்து, ஆர்யா, அவரு அப்படின்னு மாத்தி மாத்தி எடுத்துருவாங்க. இவங்க நின்றதுக்கு பதிலாக குஷ்பு அவங்களே நின்றுருக்கலாமே. குஷ்பு பிஜேபி இல்ல, இப்ப இவர் மட்டும் எதுக்கு போய் அவர் ரெட்டையில நிக்கிறாருங்க. இல்லையே தாமரை, அது பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். தாமரை அதுவா? இவர் ரெட்டையில தான் நிக்கிறாரு. ஆமா, புதிய நீதி கட்சி ரெட்டையில தான் நிக்கிறாருன்னு என்னுடைய இது புரிதல் படி அதுதான் ரெட்டையில தான் நிக்கிறாரு. இதுல தாமரையில யாரு நிக்க போறான்னு தெரியல. கொடுத்தது 2, அதுல 1 இலை, இன்னொன்னு தாமரை. பாப்போம் என்ன நடக்குது. பிடிஆர் எஸ் சுந்தர்சி நல்லா இருக்கும்.
பயங்கரமா இருக்கும். முதல்ல ஜெபிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கிறோம். சல்லி சல்லியா நெருக்கிட்டாங்கன்ற மாதிரி சிவனேன்னு போயிட்டு இருந்த சுந்தர்சியை கூப்பிட்டு உள்ள இழுத்து விட்டுருக்கீங்க. நடிகருக்குலாம் ஓட்டு விடாதுங்க. நடிகருக்கு ஓட்டு இல்லாதுங்க, அவர் டைரக்டர் தானே, அவருக்கு. அடுத்தது ஒரு பிரபலமான யூடியூபர், நம்ம யூடியூபர் இருக்காருல்ல, கேட்டிருக்காரு கேள்வியை, ஏன் விஜய் அவர்கள் கரூர்ல போய் நிக்கல, நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க, பெரம்பூர்ல வந்து நிக்கிறீங்க, ஏன் கரூர்ல போய் நிக்கல அப்படின்னாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் நிக்கல தேர்தல்ல? அவர் அங்க நின்றுருந்தாருன்னா நான் கிழிச்சிருப்பேன். அறுத்து தள்ளிட்டு தான் வருவேல, ஓட ஓட அடிச்சிருப்பாங்க. தேர்தல்ல நிக்கிறதுக்கு துப்பு இல்ல. அண்ணன் கொடுக்கல, அதனால நான் நிக்கல. கேட்டு வாங்கு, மத்ததெல்லாம் கேட்டு வாங்குறல்ல அண்ணன்ட்ட. எது என்னென்னத்தையோ பேக்கெட் பண்ணி அண்ணனுக்கு நீ என்னென்னமோ போன் பண்ணி கேக்குற, அண்ணனுக்கு அதுதான் வேணும், அண்ணனுக்கு இதுதான் வேணும்னு. அண்ணன் எந்த கேள்வியும் கேட்காம கொடுக்குறாரு எப்படி? அதாங்க, அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்குங்க. அதை கண்டுபிடிச்சிட்டா போதும், மொத்த மர்மத்தையும் நம்ம வந்து இது கொண்டு வந்துடலாம். அதுதான் புரியாத புதிராவே இருக்கு. இப்படியே எவ்வளவு நாள் இருந்துரும்? நடக்கும் ஒரு நாள், அது அரங்கேறும், அது அன்னைக்கு பாத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், கரூர்ல விஜய் நிக்கிறது இருக்கட்டும், அவரு தேர்தலில் நிக்கிறாருல, ஏன் பெரம்பூர்ல நீ நிக்க மாட்டியா? சென்னையா? சென்னை ரொம்ப சூடு அப்படின்றது. நீ மூடு. நீ நிக்கிறதுக்கு பதில் சொல்லு முதல்ல. அதை விட்டுட்டு ஏன் கரூர்ல நிக்கல, அங்க நிக்கல. கரூர்ல நிக்கிறத பத்தி, கரூர்ல விஜயபாஸ்கர் நிக்கிறாரு, வேற யாரெல்லாம் நிப்பாங்க. கரூர்ல எப்படி டிவிக்கு நிக்கும்ல, அங்க போய் நீ போராட்டம் பண்ணு, அங்க போய் அவங்களுக்கு எதிர்த்து பேசு. நான் இப்ப 234 சுத்தி சுத்தி நிக்கிறேன். நீங்க வாங்கல, ஒரே எல்லாரும் வாங்கல, நீ சூலி, அப்புறம் யாரு எதிர்த்து பேசுறவங்களா, நியூட்ரினிஸ்ட் பச்சோந்தி. என்னங்க இப்படி சொல்றீங்க? யாரு? சரி அது சொல்லக்கூடாது. இன்ஸ்டா ப்ராப்ளம் அப்படி சொன்னா உங்களுக்கு இன்ஸ்டா ப்ராப்ளமா? ஆமா, இன்ஸ்டா ப்ராப்ளம். எல்லாரும் வாங்க. இன்ஸ்டா ப்ராப்ளம் இப்ப எங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்குன்னு தெரியல, பாவம். அசைன்மெண்ட் வீடியோ அவங்க கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க. என்னென்ன இன்ஸ்டா ப்ராப்ளமோ இந்த விஜய் அவர்கள் போட்டதுக்கு, உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட பெண்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியுங்களா, அதெல்லாம் நீங்க ஏன் உப்பாரி வைக்கிற? அப்படியா? நல்லா இருந்துச்சா? சரி போ. சரி கதறிட்ட, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அசைன்மெண்டோடவா இது? ஓகே, ஃபார் பெட்டர், பட் இன்னும் நல்லா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் 2031 சீட்டு கொடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. ஓகேவா? அதுக்குள்ள தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியா நாங்க வந்து மாறிடுவோம். நாங்க இப்ப வந்ததுனால தானே நீங்க அலட்சியப்படுத்துனீங்க. ஏற்கனவே ஒருத்தங்க நியூட்ரினிஸ்டா போயிட்டாங்க. யாரு? திவ்யா. ஆமா. அடுத்து போஸ் வெங்கட் நாய் நரின்னு பேசிட்டு முடிஞ்சு போயாச்சு. அதை விட கொடுமை, நாய் நரிய நிப்பாட்டினா பரவாயில்ல. நாய் நரியா நிப்பாட்டினா பரவாயில்லன்னு ஒரு கட்சியை சொன்னார்ல, காங்கிரஸ் கட்சி கூட. அந்த கட்சியில ஜோதிமணி எங்க அந்த தொகுதி அவங்க நேத்து நைட்டு என்ன சொன்னாங்க, விற்பனை பண்றதுக்காக தான் நீங்க எல்லாம் கட்சி நடத்துறீங்களான்ற அளவுக்கு பேசிட்டாங்க. தேமுதிகவையா? சேப்பே தகைய பார்த்து அண்ணனை பார்த்து என்ன கேட்டாங்க, 28 சீட்டு கொடுத்துருக்காங்களே, 28 சீட்டு விற்பனை பண்றீங்களா நீங்க ஒருத்தர் தான் கட்சின்னு நினைச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டாங்க. சீட்டு கிடையாது அப்போ அவங்களுக்கே சீட்டு, அவங்க எம்பி தானே, அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தேவையில்லை. இல்லைங்க, ஏலம் விட்டுருக்காங்க போல. யாருக்கு வேணும்? ஆமா, என்ன எதுன்னு ஏலம் விட்டுருப்பாங்க போல. அது அக்காவுக்கு பொறுக்க முடியாம அக்கா வந்து டக்குன்னு ட்வீட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு ட்வீட் பண்ணோன்னா அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டு ஆளுக்கு பீட்சா எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு கூட்டணி கட்சியினர் எப்படி வந்து இதை வந்து பிரிச்சுக்கிறாங்கன்னு ஒரு. இப்ப இருக்கிற காங்கிரஸ் கிடையாது, திமுக காங்கிரஸ். ஆக இது ஆஸ்பத்திரியே அல்ல, நான் தான் இருக்கேன். இல்ல உண்மையாலுமே போட்டியுமே காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் தான் நல்லா இருக்கு. காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் தான் வந்து போட்டியே. அதாவது நல்லா இருக்கு. இப்பவே இந்த கூட்டணி வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப, ஆனா உண்மையாவே எல்லாருமே ஒரு மன உளைச்சலோட தான் இருக்காங்க திமுக கூட்டணியில. கண்டிப்பா ஏடிஎம்கே கூட்டணியில ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னமும் ஓட்டிட்டு தான் இருக்கு. எடப்பாடி வந்து 27 புதைக்குழிகளை கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் அங்க போய் செட்டில் ஆயிடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களுக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க ஆவடியில கொண்டு போய் பாஜகவுக்கு கொடுத்தா தெரிஞ்சே. நல்லா யோசிங்க, நாசர் ஒரு இஸ்லாமியா. அடுத்து இங்க போட்டி போடுறவங்க யாரோ இன்னும் வேட்பாளரை பார்க்கல பிஜேபியில. திமுக மேல கோவமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க? வச்சுக்கோங்க. இல்ல திமுக மேல கோவமா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு தான். ஏங்க மூணாவது பட் இவ்வளோ இதுவா இருக்க கூடாது. இல்ல 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 மூணாவது கட்சினா நான் அந்த அதெல்லாம் படத்துல இல்ல இவர் சொல்லுவாரு நம்ம மோகன்லால், மனசாட்சி மண்ணாங்கட்டி அப்படின்னுவாங்கல்ல, அது உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன். திமுகவுக்கு திமுக மேல வெறுப்பு இல்லைன்னா டைரக்டா அதிமுக ஓட்டு போடுவாங்க. அங்கதான் தாமரை நிக்குதுல்ல. அதாங்க இருங்க, அதாங்க சொல்ல வரேன். திமுக கோவம் வருதுன்னா அதிமுக ஓட்டு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சாய்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆமா சரின்னு சொல்லிட்டு ஓட்டு போடலான்னு பார்த்தா அங்க தாமரை. ஆமா ஐய தாமரையா அப்படின்னு சொல்லி காண்டாயி அடுத்து யாருப்பா இருக்கான்னு பார்த்தா விசில் இருக்கா. சரி ஓகே விசில்ல போடலான்னு ஒரு சிலர். விசில் வேண்டாம் எப்பா எனக்கு இது எதுவுமே வேண்டாம் நான் அங்கேயே போட்டுக்கிறேன்னு சொல்லி நோட்டாக்கு போடுறவங்க ஒரு பக்கம், நான் இதுக்கே போட்டுறேன்டா சாமியான ஒரு இஸ்லாமியர் சமூகம் அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய் போட்டுருவாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாவே ஒரு குழியை வந்து எடப்பாடி பறிச்சிட்டாரு. இது என்னங்க பூ விழுந்து கிடக்கு, எங்க பூவா அப்படின்னு படிக்க போனாங்களே அப்படியே மண்ணை போட்டு நீ படிக்கிறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு. இந்த மாதிரி ஒரு 27-32 தொகுதியை வந்து கொடுத்துட்டாரு. அப்ப பாத்துக்குங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து அவர் கிளவரா ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குது. ஆல்ரெடி இப்பவே இணையத்துல என்ன சொல்றாங்க, இங்கிட்ட ஒரு 28 கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டிவிக்கு பேர்ல, இங்கிட்ட ஒரு 28 எழுதிக்கோங்க, இங்கிட்ட ஒரு 25 எழுதிக்கோங்க, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 சீட்டு இப்ப இவங்களே வந்து நம்மளுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. நான் ஏதாவது சொல்லுவேன், அதுக்கு அங்க இருந்து வேற ஏதாவது கமெண்ட் வரும். அதெல்லாம் வந்துச்சு. ஜோதான் கிரேட், ஜோதான் நம்பிக்கையா இருக்காரு. இல்ல இப்ப நீங்களே சொல்லுங்க 25ல எவ்வளவு ஜெயிக்கும்? எனக்கு தெரியாது. மே 4ஆம் தேதி பேசிக்கலாம். ரிசல்ட் வரட்டும் பேசிக்கலாம். ஏங்க இன்னும் கேம்பெயினே ஸ்டார்ட் பண்ணலங்க. நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல இது இல்லை அதனால விஜய்க்கு போட்டுருவாங்க, விசிலுக்கு ஓட்டுகள் விழாதுன்னா நான் சொல்ல மாட்டேன், ஜெயிக்க மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன். முக்கியமா கேம்பெயின் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. அதையும் தாண்டி அந்த மக்களோட போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மக்களோட பல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, விஜய்க்கு அது உண்டு. விஜய்க்கு இயல்பிலேயே ஈர்ப்பு சக்தி இருக்கு. ஓகேங்களா, ஈர்ப்பான ஒரு நபரா வந்து இருக்காரு. விஜய் பார்க்கணும் இல்ல எங்க ஓட்டு விஜய்க்கு தான் சொல்ற கூட்டம் இப்பவும் இப்ப இருக்கதான் செய்யுது. ஆனா அதை தாண்டி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்தா நமக்கு என்ன செய்வாங்க, இவங்களால நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், யங்ஸ்டர்ஸ் போட்டுருவாங்க. நான் சொல்றது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு 30-35க்கு மேல உள்ள நபர்கள், ஆண்கள், குறிப்பா ஆண்கள், பெண்கள் ஓட்டு கூட விஜய்க்கு விழும். ஆனா ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்களோட கைகள் உடனடியா விசிலுக்கு போறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதை தான் சொல்றேன். அந்த மக்கள் கிட்ட போய் அதுக்கப்புறம் எடுபடுற அந்த வாக்குகள் இருக்குல்ல, இத்தனை வருஷமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டவங்க சடனா விசிலுக்கு மாறுற கேங் வேற. இத்தனை வருஷம் ஓட்டு போட்டதுல இருந்து அவங்க மாறணும்னு யோசிப்பாங்கல்ல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களாம் விசாரிச்சு போடலாமா அப்படின்னு ஒரு 10 பேர்ட்ட விசாரிப்பாங்க. நீ அதுக்கு போற, நான் இதுக்கு போறேன், அப்படியா இப்படியான்னு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கே அவங்க வந்து நகருவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் மாறுபடுறேன். அது எப்படி வரும்ன்றது தெரியாது. இந்த ஒரு 20 நாள் தான் தெரிய. இதுதான் டைம். ஏன்னா இப்ப நம்மளே பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா விஜய் அவர்கள் எவ்வளவு கோவம் எல்லாம் இருந்தாலுமே அவர் எதுக்குமே பேச மாட்டேங்கிறாரு, வாயை திறக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லும் போதே அவர் திடீர்னு வந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு திருப்பி ஏதோ ஒண்ணு போட்டாலுமே நல்ல ஒரு லைம் லைட்டுக்கு வந்துடுறாரு. இந்த 20 நாள் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா தொடர்ந்து அடிச்சாங்கன்னா ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இது இந்த பேசிட்டு இருக்கு இதே வேலையில வந்தாலே கிரௌடு வரும்னு பேசிட்டு இருக்க வேலையில இன்னொருத்தர் போய் பேசிக்கிட்டு இருக்காரு ஊரா சீமானவர்கள். அதுல பேசுறதுல என்ன பேசுறோன்ற வார்த்தைகளை வந்து அவரு மறந்து உணர்ச்சி பெருக்கல. இலவசமா தராங்க, எல்லாமே இலவசமா தராங்க, பிள்ளையும் இலவசமா தருவாங்க அடுத்து அப்படின்னு வந்து சொல்றாரு. ஐவிஎஃப் அந்த இது டெஸ்ட் பேபி வரைக்கும் நீங்க காப்பீடு கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் சரியான பேச்சு. அடிச்சு உட்கார வச்சிடணும். எப்படி அது பேசுறாப்புல எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஆமா, எவனும் மதிக்கவும் மாட்டேங்கிறான், பார்க்கவும் மாட்டேங்கிறான். எவ்வளவுதான் ஒரு மனுஷன் கத்திக்கிட்டே இருப்பான். இப்படி கான்ட்ரவர்சியா பேசினா மட்டும் அப்படியே கேமரா எல்லாம் சைடு திருப்பிடுவாங்களா? உச்சி வெயில நின்றுட்டு நீ எதனா பேசிக்கிட்டு இருப்ப. படத்துல கேமரா இங்க ஒருத்தன் செருப்பு கட்டுறேன் பாரு, சாணி தெரியுது பாரு, உடனே கேமரா திருப்பின மாதிரி எல்லாமே அப்படி சீமான் சைடு திருப்பிடுவாங்களா? அதான் சொல்றேன், கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, கடந்து போறாரு, பாவமா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வந்து இருக்கு. ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னு தெரியல. ஒரு பொன்ராஜுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணாரு, அந்த வார்த்தையை எப்படி வந்து ஒரு ஏத்துக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அப்ப எல்லாம் ஒரே மனநிலையை கொண்டவங்களா தான் இருக்காங்க. ஒரே நோக்கம்தான், கூட்டணியா சேர்ந்து ஒருத்தரை அட்டாக் பண்றது மட்டும்தான். ஏன்னா அங்க கும்பல் கூடுது, அவருக்கு ஓட்டு வருது வரலன்றதெல்லாம் தாண்டி இந்த கும்பலை பார்க்கும்போது அவங்களுக்கு வைத்த கலக்குது. இந்த படம் பார்த்தீங்களா, சிங்கம் 2 டானி? ஆமா, முடிவு அந்த கப்பல்ல அந்த மாதிரி
என்னடா இவ்வளவு கூட்டம் வருது, நம்ம காட்டு கத்துறோம், ஒரு சேனல்ல போட மாட்டேங்கிறான், அது ஒரு விவாத பொருள் ஆக மாட்டேங்குது. எதுவுமே பேசுற தலைமைச் செயலகம் போயிட்டு வந்து அது ஒரு பெரிய நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இப்போ இயல்பா வர கூட்டம் தானே, இந்த ஒரு கடுப்பு தானே வரதான் செய்யும், இருக்கதான் செய்யும். வேற யாரோ சொல்லியிருந்தாங்களே சீமானை பத்தியா? நல்லதாவா? நல்லதா அண்ணனை பத்தி எப்படி சொல்லுவாங்க, அதாவது இதுதான் கூட்டணியில இருக்கிறவங்க தான். அவர் கூட யாருங்க கூட்டணியில இருக்கா? இந்த கூட்டணி இல்லைங்க, அதாவது இந்த மாதிரி சொல்ற அந்த ஒரே லைன்ல வருவாங்க அந்த கேங்கா? ஆமா, இந்த விஷயத்துக்கு தான், பெண்கள் இந்த விஷயத்துக்கு தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி சப்போர்ட் பண்றாருன்னு ஒன்றும் புரியல. இங்க இருக்கிறவங்களாம் இவர் எவ்வளோ வல்கரா பேசியிருப்பாங்க, அந்த யூடியூபர் எவ்வளோ வல்கரா பேசியிருப்பாங்க. இப்போலாம் அந்த பெண்களுக்கு வந்து தோணலையா, பெண்களை பத்தி இப்படிலாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் கேட்டா 117 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் போட்டேன். சரி, ஆனா பேசலாமா நீ? ஆனாலும் நீ பெண்களை பத்தி நீ தப்பா பேசலாம். அப்புறம் அந்த நியாயம் பேசுவார்ல ஒருத்தர் யூடியூபர், அவங்க அவர்தான் சொல்றேன், அவரு வந்து பேசாத பேச்சே கிடையாது. ஆமா, அண்ணனும் சரி அவரும் சரி இது வரைக்கும் கழுவாத இடமும் கிடையாது, விழாத இடமும் கிடையாதுன்ற அளவுக்கு அவ்வளவு பேசிக்கிட்டு நீ எப்படி திருப்பி வந்து அவரு பேசுற என்னால முடியும், நாங்க பண்ணுவோம் அப்படின்னு எங்க அண்ணனுக்காக அதனாலதான் சப்போர்ட் பண்ணாரோ, நாங்கெல்லாம் இப்படிதான் பேசுவோம், நீங்களும் அதே மாதிரி பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரோ. ஆமா, குட்டைகள் மட்டைகள் புரிஞ்சுக்கங்க, அப்படிதான் இருக்கும். பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க, பேசுறதெல்லாம் பேசிடுவாங்களாம். ஆனா போயிட்டு அவரு பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்றது வந்து அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை. ஆனா அது அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் வந்து அவருடைய தலைவரே கிடையாது அப்படின்னு அவர் நினைக்கிறது இல்லை போல. அதனால ஆமா, அதிபர்கள் எப்படி அரசியல் தலைவராக நினைக்க முடியும்? ஆனா அதிபர் ஏன் இப்படி போய் ரோடா கத்திட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. மன்னர், அதிபர் கூட மன்னர்னு சொல்லலாம். இல்ல அதிபர் தான் மன்னர், பிடிக்காது. அதாவது சர்வாதிகாரம் பண்ணலாம், சாப்பிட்டு சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம் பண்ணலாம்ன்றது அதிபர் தான் அப்படி பண்ணுவாங்க. மன்னர்கள் வந்து சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம் கிடையாது. அதுல கொஞ்சம் அன்பு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான். அது அதனால தான் அவர் அதிபர். துக்கத்தை கூட கொஞ்சம் தூக்கலா சொல்ற மாதிரி அது அவருக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு இது. அதுக்கு அது வீடியோ கூட போட்டிருந்தாங்க, அன்பான சர்வாதிகாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது ஏதோ ரோட கிராஸ் பண்ணா ஃபைனு, லைசன்ஸை பிடிங்கிடுவாங்க, வீட்டுக்கு தண்ணியை கட் பண்ணிடுவாங்க, கேபிளை கட் பண்ணிடுவாங்க, மின்சாரத்தை கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அன்பான சர்வாதிகாரம் பண்ணுவேன். அதுக்கு பேர் அன்பான சர்வாதிகாரம் இல்லை, அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். அவரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காராம். அந்த அரேப் கண்ட்ரீஸ்லாம் எப்படி வந்து தண்டனைகள் கடுமையாக்குனால்தான் குற்றங்கள் குறையுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பழமொழியெல்லாம் சொல்லி பார்த்தீங்களா? ஆமா, அரேப் கண்ட்ரீஸ் போய் பார்த்தேன். ஜப்பான், பிரான்ஸ், கொழும்பு அப்படிலாம் போகும்ல, அந்த மாதிரிலாம் போகும்போது அது அரபு கண்ட்ரியா? நாங்க அந்த சைடு தானே போயிருக்கோம், அந்த வழியா அரபை சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்திருப்போம். கனடாக்கு மட்டும் அவர் போயிடுவாரு. கனடால இவர் சைன் போட்டு கொடுத்தாதாங்க. அந்த மாதிரி பேச வைக்கிறியா? அண்ணனை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு தனி டாபிக்கே போடலான்னு நீங்க சொன்னதுனாலதான் வேண்டான்னு விட்டு வச்சிருக்கேன் நானு. இருக்கட்டும் பாத்துக்கலாம். கண்டிப்பா கார்த்திக், அடுத்து நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் சொல்றாங்க. பட் இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு, ஆமா, சோ திங்கட்கிழமை, ஆமா, மண்டே வில் மீட் அகைன் அண்ட் அகைன். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு